Hi students, நான் டாக்டர் மிருதுலா from 100 Learning. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல சோ நீட்டா இருக்கட்டும் இல்ல ஜேடபிள்யூவே இருக்கட்டும் சோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல பிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா படிக்கிறது இல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் பப்ளிக் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் மாதிரியே தான் இங்கேயும் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பார்க்க போறோம். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல? சோ நம்ம பிசிக்ஸ்ல 12th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருப்போம். அதை பேஸ் பண்ணி நீட் இல்ல ஜேடபிள்யூல கேட்டிருக்காங்களா? சோ அப்போ ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம எப்படி எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி படிக்கணும். சோ பார்க்கலாமா? சோ நீங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இல்ல சிபிஎஸ்இ ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இந்த ஒரு கான்செப்டை நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ சாப்டரா படிக்கும் போது எங்க இருந்தா இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செமி கண்டக்டர்ஸ் சாப்டர்ஸ் எடுக்கிறோம். சோ மினிமம் வந்துட்டு ஒரு 3 கொஸ்டின் மேக்ஸிமம் ஒரு 5 கொஸ்டின் நம்ம நீட்ல எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜேடபிள்யூ ஆல்சோ. ஃபர்ஸ்ட் அதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன்ல கண்டக்டர்ஸ்னா என்ன, அதே மாதிரி வந்துட்டு இன்சுலேட்டர்ஸ்னா என்ன, செமி கண்டக்டர்ஸ்னா என்ன. ஸோ ஃபார்வர்ட் அண்ட் எனர்ஜி கேப் வந்துட்டு ஃபார் இன் கேஸ் ஆஃப் கண்டக்டர்ஸா இருந்துச்சு அப்படின்னா 0வா இருக்கும் இல்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இது வந்து 0. அண்ட் அடுத்து வந்து இன்சுலேட்டரா இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமா இருக்க போது. செமி கண்டக்டர்ஸ்க்கு நமக்கு ரெண்டு எலமெண்ட்டுக்குமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிகானுக்கா இருக்கட்டும் அண்ட் ஜியா இருக்கட்டும். ஸோ அடுத்தது செமி கண்டக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் லாஜிக் கேட்ஸை பத்தி பார்ப்போம். டயோட்ஸ்ல வந்து செமி கண்டக்டர் டயோட், பிஎன் ஜங்ஷன் டயோட், ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் அண்ட் எல்இடி இருக்கட்டும், போட்டோ டயோட், ஜெனரல் டயோட், இது எல்லாமே வந்து நம்ம டீடைலா தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ என்னென்ன மாதிரி பிவைக்யூஸ் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்க போது, மேபி நீங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு பாத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ என்சிஆர்டி புக் கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க செமி கண்டக்டர்ஸ் சாப்டர்ஸ் படிக்கும் போது எலிமெண்டல் செமிகண்டக்டர்ஸ்னா என்ன, காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். சோ இதுல நம்ம क्वेश्चंस எதிர்பார்க்கலாமா? ஓகே, சிலிகானா இருக்கட்டும் இல்ல ஜெர்மானியமா இருக்கட்டும். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலன்ஸ் பேண்ட், ஓகேவா, இந்த எனர்ஜி பேண்ட்ல இருந்து ஒரு क्वेश्चंस நம்ம எதிர்பார்க்கலாம். சோ டயகிராம் பேஸ்ட் क्वेश्चन இது மாதிரி நமக்கு கேட்கலாம். சோ இட் கேன் பி ஃபார் அ மெட்டல், இன்சுலேட்டர் இல்ல செமி கண்டக்டருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அதே என்சிஆர்டி புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஓகே, சோ இந்த எலக்ட்ரானோட டிரான்ஸ்ஃபர்ஸ், எலக்ட்ரான் எனர்ஜி எப்படி இருக்க போகுது. சோ இன் கேஸ் ஆஃப் ஏ இன்ட்ரின்சிக் செமி கண்டக்டர் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து 0வா இருக்கும்போது என்ன நடக்க போகுது அண்ட் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது சோ 0 கெல்வினுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது. சோ இந்த டயகிராம்ஸ் வச்சு क्वेश्चन கேட்கலாம். அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க எக்ஸாம்பிள் 14.1ல கேட்டிருக்காங்க பாருங்க. கார்பன் இருக்கு, சிலிகான் இருக்கு அண்ட் ஜெர்மானியம் இருக்கு. சோ இவங்க எல்லாமே வந்துட்டு சேம் லேட்டர் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்காங்க. பட் ஏன் வந்து நம்ம கார்பனை இன்சுலேட்டர்னு சொல்றோம், ஆனா சிலிகான் அண்ட் ஜெர்மானியம் வந்துட்டு இன்ட்ரின்சிக் செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்ப அவங்களுடைய ஃபார்வர்ட் எனர்ஜி கேப்போட ரேஷியோஸை நீங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ அடுத்தது ஓகே, சோ இந்த மாதிரி வந்துட்டு பி டைப் என் டைப்ல இருந்து நமக்கு டயகிராம் பேஸ்ட் क्वेश्चंस நமக்கு கேட்கலாம். சோ மேபி இதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चंस. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டைப் லாஜிக் கேட்ஸ்ல ஒரு क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா இருக்கிறதுலயே செமிகண்டக்டர்ஸ்ல இதுதான் அதிகமா கேட்கக்கூடிய क्वेश्चंस. ஒரு சர்க்யூட் டயகிராம் கொடுத்து உங்களுக்கு ட்ரூத் டேபிள் கேட்கலாம், இல்ல வந்துட்டு சர்க்யூட் டயகிராம் கொடுத்துட்டே உங்களுக்கு அவுட்புட் இல்ல ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஜேடபிள்யூ கொடுத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ ஜேடபிள்யூல இந்த தடவை கேட்டிருந்த ஒரு क्वेश्चन. சோ இங்க பாத்தீங்கன்னா சர்க்யூட் டயகிராம் கொடுத்துட்டு சோ இதுக்கு வந்து இந்த ட்ரூத் டேபிள் வரணும் அப்படின்னா லாஜிக் கேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து நேம் தி லாஜிக் கேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே இந்த தடவை கேட்ட JW क्वेश्चन. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லாஜிக் ரிலேட்டடா ரிப்பீட்டடா क्वेश्चन கேக்குறாங்க. JW மட்டும் கிடையாது, நீட்லயும் சேர்த்து தான். சோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவுட்புட் கேட்டிருக்காங்க. சோ திரும்ப திரும்ப பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி क्वेश्चन தான். சோ ஒவ்வொரு வருஷமும் சோ 2024 இது 23. ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சோ நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி 2000 ஓகே 18 இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ 17 இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ 2016 இருக்கட்டும். சோ எல்லா தடவையுமே வந்து லாஜிக் கேட்ஸ்ல இருந்து இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அண்ட் ஈவன் 2022ல கேட்ட क्वेश्चंस. ஓகே, சோ நீட்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चंसனா அது இந்த டாபிக்ல இருந்து, அதுவும் லாஜிக் கேட்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन எதிர்பார்க்கலாம். இது வந்து டைப் 1க்கு நான் சொல்றேன். அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चन செமி கண்டக்டர் சாப்டர்ஸ்ல இருந்து நீங்க எதிர்பார்க்கிறது அப்படின்னா செமி கண்டக்டரோட அப்ளிகேஷன் பேஸ் பண்ண क्वेश्चन. ஆபரேஷன் சர்க்யூட்ல இருந்து ஒன்னு கேட்கலாம், இல்ல பிஎன் ஜங்ஷனோட டயோட் அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन. சோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்க நான் காட்டுறேன், இங்க பாருங்க. ஓகே, சோ பூலியன் ஆபரேஷன் ரெப்ரசன்ட் பை தி சர்க்யூட் டயகிராம் கொடுத்திருக்காங்க. இது நீட் 2019ல கேட்ட ஒரு क्वेश्चन. சோ அடுத்தது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீட் 2022ல கேட்டிருந்த ஒரு क्वेश्चन. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் அப்படிங்கும்போது போட்டோ வோல்டாயிக் செல்ல இருந்து கேட்கலாம், இல்ல ஜெனரல் டயோட்ல இருந்து கேட்கலாம். ஜேடபிள்யூக்கும் அது மாதிரி கேட்டிருக்காங்க அண்ட் நீட்டுக்கும் அது மாதிரி கேட்டிருக்காங்க. சோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंस. சோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு சோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த போட்டோ வோல்டாயிக் செல்ல இருந்தும் ஜெனரல் டயோட்ல இருந்தும் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடா 2-3 வருஷம் உங்களுக்கு அதுல இருந்து கேட்டிருக்காங்க.
சரி, சோ இது வந்து செமிகண்டக்டர்ஸ் சாப்டர்ல நீங்க எந்த டாபிக்க ஃபோக்கஸ் பண்ணும் அண்ட் அதே மாதிரி क्वेश्चंस எங்கெங்கெல்லாம் இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மாடர்ன் பிசிக்ஸ்ல ஒரு சில டாபிக்ஸ் நம்ம பார்த்தலாம். சோ குயிக்கா பார்த்தலாம். சோ டூயல் நேச்சர் இருக்கு, ஆட்டம்ஸ் இருக்கு, நியூக்ளியர் இருக்கு. இப்போ டூயல் நேச்சர் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு விதமான நேச்சர் இருக்க போது ரேடியேஷன் அண்ட் மேட்டர். சோ ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டும் படிக்கணும், அதே மாதிரி ஈக்குவேஷன்ஸும் படிக்கணும். அண்ட் அதே மாதிரி ஆட்டம்ஸ்ல நிறைய தியரிஸ் இருக்கு, எனர்ஜி லெவல் அண்ட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் தெரிஞ்சு வச்சுக்கணும், போரோட அட்டாமிக் மாடல் அண்ட் நியூக்ளியர்ல ரேடியோ ஆக்டிவிட்டி, ஹாஃப் லைஃப் கால்குலேஷன்ஸ், ஆல்பா பீட்டா காமாவோட டிகே பத்தி இதெல்லாம் நம்ம 10th ஓரளவு படிச்சதுதான். சரி, இப்ப அதை பேஸ் பண்ண क्वेश्चंस பாருங்க. சோ டி ப்ராக்லி வேவ்லென்த் வச்சு சோ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்லயே இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரி தான் இங்க क्वेश्चंस கேட்டிருக்காங்க நீட்ல. சோ இது நீட்ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகேவா? electron is accelerated from rest through a potential difference of v volt ன்னு கொடுத்துட்டு டி ப்ராக்லி wavelength கொடுத்திருக்காங்க. நம்ம potential difference கால்குலேட் பண்ணனும். சோ wavelength எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ it is accelerated from rest னா அதுக்கான ஃபார்முலா சேஞ்ச் எப்படி இருக்க போகுது? சரி, ஓகே. சோ இது எல்லாமே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு क्वेश्चन தான். சோ இதே பாத்தீங்க அப்படினா அதுலயே ஸ்டேட்மென்ட் பேஸ்ட் क्वेश्चंसும் கூட கேட்டிருக்காங்க. அண்ட் இது நீட் 2019ல கேட்ட ஒரு क्वेश्चन, டி ப்ராக்லி wavelength கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டைப். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இருந்து கேக்குறாங்க அப்படின்னா நம்ம லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எல்லா லாஸும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதை பேஸ் பண்ண क्वेश्चंस கேட்கலாம். ஈக்குவேஷன்ல சோ k max = e - π, அதே மாதிரி ev0 = ஓகேவா e-5. சோ அப்ப அதுக்கு வந்துட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலையும் வொர்க் ஃபங்க்ஷனையும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம்? சோ அதை பேஸ் பண்ண क्वेश्चंसும் இப்ப இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. பாருங்க, லாஸ்ட் டைம் 2023 நீட்ல கேட்ட ஒரு क्वेश्चन. அண்ட் அடுத்தது வந்துட்டு நமக்கு ஃபைண்டிங் தி வேல்யூஸா இருக்கலாம். சோ v0 ஓட வேல்யூ இல்ல k max ஓட வேல்யூ, ஓகேவா? சோ lambda naught ஓட வேல்யூ இது மாதிரி கால்குலேட் பண்ண சொல்லி கூட நமக்கு கேட்கலாம். சோ அடுத்தது பாருங்க, போட்டோ எலக்ட்ரிக் த்ரெஷோல்ட். ஓகே, சோ அதை பேஸ் பண்ண क्वेश्चंस நீட் 2022ல வந்திருக்கு. அதே ரெண்டு தடவை அதே மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ 2021ல கேட்ட ஒரு क्वेश्चन. அண்ட் இது மாதிரி ஒரு क्वेश्चंஸா சோ இது நம்ம ஸ்டேட் போர்ட் புக்லயுமே நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். சோ பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி क्वेश्चन நம்ம இந்த வாட்டியும் கூட எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சோ மேபி வந்துட்டு ஓகேவா? சோ திஸ் டைப் ஆஃப் क्वेश्चंस இந்த தடவை நீட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். நம்பர் ஆஃப் போட்டோன்ஸ் கால்குலேட் பண்றது. அண்ட் இதுக்கு முன்னாடி 2020 நீட்டா இருக்கட்டும், சோ எல்லா தடவையுமே அதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரி, இது டைப் 2. அடுத்த டைப் போரோட அட்டாமிக் மாடல். அதுல அதோட பாஸ்லேட்ஸும் டிராபேக்ஸும் ரொம்ப முக்கியம். சோ அதை தியரி பேஸ்ட் கொஞ்சம் தெளிவா நம்ம படிச்சு வச்சுக்கணும். சோ அதை தாண்டி ரிலேஷன்ஸ்ல பார்க்கும்போது டோட்டல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதோட ரேடியஸ். சோ இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த மூணு விஷயம், சோ டோட்டல் எனர்ஜி அண்ட் அதே மாதிரி கைனடிக் எனர்ஜியோட மேக்னிடியூட். சோ கைனடிக் எனர்ஜி ஆல்வேஸ் பாசிட்டிவா இருக்க போது பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ என்னது? like 2 times the total energy. சோ இதெல்லாம் தெரிஞ்சதுனா தான் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண முடியும். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ரேஷியோ ஆஃப் த சோ அத பேஸ் பண்ண क्वेश्चन இங்க கேட்டிருக்காங்க. சோ கைனடிக் எனர்ஜி டு த டோட்டல் எனர்ஜி. இப்போ நான் சொன்ன அந்த ரிலேஷன் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இங்க நம்ம இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். சோ இது 2019 நீட்ல கேட்ட क्वेश्चन, இது 2020 நீட்ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, சோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஓகேவா? சோ இந்த சீரிஸ்ல இருந்து கேட்ட क्वेश्चंस இருக்கு. சோ நீட் 2017ல அண்ட் சிபிஎஸ்இ ல இதுக்கு முன்னாடி கேட்ட क्वेश्चंस சோ இது எல்லாமே இங்க ஆட் பண்ணிருக்கேன். சோ அதை தாண்டி lambda இன் டிரான்சிஷன்ல கேக்குறாங்க அப்படின்னா சோ they might ask you to find the ratio between the spectral lines. சோ இதுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அவங்களோட எனர்ஜி கால்குலேஷன்ஸ். சோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டருக்குமே டீடைல்டா எந்தெந்த PYQs நமக்கு கேட்டிருக்காங்க, சோ என்னென்ன டைப் எல்லாம் இருக்கு. சோ இப்போ நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு சில சாப்டர்ஸ்க்கு ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிருக்கேன். சோ வாஸ் திஸ் ஆக்சுவலி யூஸ்ஃபுல்? இது மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி படிச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ ஓகே பப்ளிக்கும் இது மாதிரி நம்ம பண்ணிருக்கலாம். பட் டைம் இல்ல. இப்போ நீட் எக்ஸாமுக்கு நம்ம இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். சோ நான் ஒரு சில சாப்டர்ஸ் நான் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இது மாதிரி அடுத்த வேற என்ன சாப்டர்ஸுக்கு ஓகே ஃபுல்லா PYQ ஓட டைப்ஸ் வேணும். சோ பிகாஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பிசிக்ஸோட ப்ரிப்பரேஷனே ரொம்ப 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 கம்மி பண்ணி விட்டுரும். சோ ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ இது பிசிக்ஸ் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயோவா இருக்கட்டும் வந்துகிட்டே இருக்க போகுது. பட் வாஸ் இஸ் யூஸ்ஃபுல்? சோ இது மாதிரி நம்மளால படிச்சோம் அப்படின்னா நிறைய சாப்டர்ஸ் குயிக்கா ஃபினிஷ் பண்ண முடியும். அடுத்து எந்த சாப்டர் வேணும் அப்படிங்கறது எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் டெஃபினெட்லி இந்த சாப்டர்ஸ்ல இதுதான் क्वेश्चंस கேட்டிருக்காங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எந்த புக் யூஸ் பண்ணாலும் சரி இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா கைஸ்? All the very best.